நீங்கள் இப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னிக்குள்ளே வந்திருக்கீங்க. அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷனில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த 21 days டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். முதலாவதாக நீங்கள் எழுதின அஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். உங்கள் கோலுக்காக நீங்கள் எழுதின அஃபர்மேஷன்ஸை தினைக்குமே நீங்கள் எப்போல்லாம் எழுந்துக்கிறீங்களோ அப்போல்லாம் படிங்க. ஒரு 21 days லவுடாக படிங்க. அடுத்ததாக எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அன்வான்ட் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸை பார்க்காதீங்க. எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவதாக நியூஸ் பேப்பர் ஆர் நியூஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் 21 daysக்கு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க. பிகாஸ் நம்ம வெளியில் இருக்க எக்ஸ்டர்னல் ஃபீச்சரில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கும்பொழுது லிமிட்டடான நாலேஜ் போதும். ஸோ அடுத்ததாக காசிப்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க.